இப்போ கிருஷ்ணன் கேட்டான், என்னடா இப்போ நீ என்ன சொல்ல வர்ற? இப்போ என்ன, நான் தான் இந்த உலகத்தை அழிக்க போகிறேனா? மகாபாரத யுத்தத்தை நான் தான் நடத்த போகிறேனா? இப்போ உன்னிட்ட கேட்குறேன், மகாபாரத யுத்தத்தை நிப்பாட்ட வேணும்னு உனக்கு முடியுமா? நீ பெரிய ஞானி என்று சொல்கிறியே, நிறுத்த முடியுமா? முடியும் என்றான் சகாதேவன். ஏன் கடவுளோட பேசுகிற துணிவு அவனுக்கு. முடியும் கண்ணா, பாரத போரை நிறுத்த முடியும். நிறுத்த முடியுமா? இப்போ கிருஷ்ணன் அவன் சண்டையை உண்டாக்குறதுக்குண்டே வந்தவன். அவன் கேட்குறான், நிறுத்திடுவியா நீ? நிறுத்திடுவேன் கண்ணா. எப்படி நிறுத்துவேன்? ஒன்றுமில்லை கண்ணா, கொஞ்சம் வேலை செய்ய வேண்டும். என்ன வேலை? பாராள கர்ணன். இப்போ என்ன பிரச்சனை? யாருக்கு ஆட்சி என்பது தானே பிரச்சனை. ஒரு பக்கம் துரியோதனாதியோர் தங்களுக்கு ஆட்சி என்கிறார்கள், இன்னொரு பக்கம் பாண்டவர்கள் தங்களுக்கு ஆட்சி என்கிறார்கள். அவனுக்கு கொடுத்தா இவன் அடிப்பான், இவனுக்கு கொடுத்தா அவன் அடிப்பான். ரெண்டு பேரும் அடிக்காம பண்ண முடியும். என்ன பண்ணலாம் என்று கேட்டால், கர்ணனுக்கு ஆட்சியை கொடு. அதாவது என்ன சொல்லுகிறார்கள், மூன்றாவது அணியை உருவாக்கு. மூன்றாவது அணியை உருவாக்கி, இவ்வளவுதான். ஒன்றுமில்லை, இவனுக்கும் கொடுக்காதே அவனுக்கும் கொடுக்காதே. கர்ணனுக்கு கொடுத்தால் தன்னுடைய நண்பன் என்ற காரணத்தினாலே துரியோதனன் ஒன்றும் பண்ண மாட்டான். இவர்களுக்கு அண்ணன் மூத்தவன் அவன். அதை நீ வெளிப்படுத்தி விட்டாயானால் இவர்களும் ஒன்றும் பண்ண மாட்டார்கள். பிரச்சனை தீர்ந்தது. இதுதானே பிரச்சனை, முடிஞ்சது, போடாண்டான். பாராள கர்ணன். இதில் ஒரு ரகசியம் சொல்கிறேன் பாருங்க. பாரதத்திலே கர்ணன் பஞ்சபாண்டவருடைய சகோதரன் என்பது இந்த சம்பவம் பொழுது வெளிப்படுத்தப்படவில்லை. இதுக்கு பிறகுதான் கண்ணன் சொல்லி குந்தி தேவி வெளிப்படுத்துகிறாள். இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஞானியாகிய சகாதேவன் அதை தெரிந்து கொண்டு பேசுகிறான். அப்ப ஞானி பேசாம இருந்தான். இப்ப இறைவனே கேட்டான், என்ன பண்ணலாம் என்று. பாராள கர்ணன். சரி, அதோட சண்டை நின்றுமா? இல்லை, இன்னொரு வேலை செய்ய வேண்டும். என்ன? இகழ் பார்த்தனை முன் கொன்று. என்ன பண்றியோ ஏது பண்றியோ, அர்ச்சுனனை அவுட்டாக்கு, ஆளை வச்சு போடு. இப்ப அப்படித்தான் சொல்லி அது கேட்டு கேட்டு எனக்கும் வருது. அவன் இருந்தானால் சபதம் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கிறான். கொல்வேன் என்று சபதம் பண்ணி விட்டு உட்கார்ந்திருக்கிறான். அவன் இருக்க மட்டும் சண்டை வேணும் வேணும் என்று மூர்க்கம் பண்ணி கொண்டே இருப்பான். அவன் இல்லாம பண்ணி. பாராள கர்ணன் இகழ் பார்த்தனை முன்கொன்று. சரி, இது ரெண்டும் முடிஞ்சா சண்டை நிற்குமா? நடக்காது. இன்னொரு வேலை செய்ய வேண்டியிருக்கு. என்ன வேலை செய்யணும்னு கேட்டான். இந்த பாஞ்சாலி என்று நமக்கு ஒருத்தி வாச்சிருக்கிறாளே, அவளுக்கு மொட்டை போடு. ஏனென்றால் அவள் என்ன செய்கிறாள்? கூந்தலை விரிச்சு வச்சு இதை முடிக்கிறதப்பே கேட்டுக்கொண்டிருக்கிறாள். நான் எப்பவும் சொல்றேன், பெண் கூந்தல் பிரிச்சாலே சண்டைக்கு அது ஒரு அத்திவாரம் என்று அடையாளம். கூந்தலை விரிச்சு அவள் இருக்க மட்டும் ஆண்களுக்கு ரோசம் வரும், ரோசம் வந்தால் பகை வரும், பகை வந்தால் சண்டை வரும். கூந்தல் இருந்தால் தானே முடிக்கிறதா இல்லையா என்று பிரச்சனை. புது ஏர் ஸ்டைல் கொடுத்துரு, மொட்டை அடிச்சிரு. பாராள கண்ணன் இகழ் பார்த்தனை முன்கொண்டு அணங்கின் காரால் புனல் கனைந்து காலில் தலைப்பூட்டி நேராக கைபிடித்து நின்னையும் யான் கட்டுவனேல் வாராமல் கற்கலாம் மகாபாரதம் என்றான். கண்ணன் கேட்டான், அப்போ மொட்டை அடிச்சுட்டா சண்டை நின்றுமா? இல்லை, இன்னொரு பெரிய விஷயம் பண்ண வேண்டி இருக்கு. என்ன பெரிய விஷயம்? உன்னை பிடிச்சு காலில் விலங்கு போட்டு கட்டி போடணும்டா. இதெல்லாம் செய்தாலே நீ சண்டையை வர பண்ணிடுவாய். பாராள கண்ணன் நிகழ் பார்த்தனை முன்கொன்று அணங்கின் காரார் குலைகளந்து காலில் தலைப்பூட்டி நேராக கைபிடித்து நின்னையும் யான் கட்டுவனேல் வாராமல் தடுக்கலாம் மகாபாரதம். எங்கள் ஆசிரியர் கேட்பார், யாழ்ப்பாணத்தில் என்னுடைய ஆசிரியர் கேட்பார், இப்போ அர்ச்சுனனை சொல்லியாச்சு, பாஞ்சாலியை சொல்லியாச்சு, இவர்களெல்லாம் கிடைக்கணும். பீமனும் சபதம் பண்ணினானே, பீமனை இவன் ஒன்றும் சொல்லலையே. பீமனும் சபதம் பண்ணியிருக்கல்வா, அவன் தொடையை பிளந்துயிர் மாய்ப்பேன் தம்பி சூரத் துச்சாதனன் தன்னையும் அங்கே கடைகற்ற கைகளை பிப்பேன் என்று பீமன் சபதம் பண்ணினான் அல்லவா. அப்போ பீமனையும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அர்ச்சுனனை முன்கொன்று என்ற பொழுது பீமனையும் அர்ச்சுனனையும் கொன்று என்று சொல்லி இருக்க வேண்டுமே. ஏன் பீமனை பற்றி சகாதேவன் ஒன்றும் பேசவில்லை என்று எங்கள் ஆசிரியர் வகுப்பிலே எங்கள்கிட்ட கேள்வி கேட்பார். எங்களுக்கு பதில் தெரியாதுன்றபடியே தானே ஆசிரியர் கேட்கிறார். கேட்டுட்டு சொல்லுவார், சொல்லி இருக்கிறான் என்பார். என்னென்றால், கால் என்ற இதற்கு காற்று என்ற அர்த்தம். காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. விநாயகர் அவள் படிக்கிறீங்களே, மூலாதாரத்து மூண்டலு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. இது பல பேருக்கு பொருள் தெரியாமல் என்ன படிக்கிறார்கள்? காலால் எழுப்பும் இங்கிருந்து எழுப்புறன்னு நினைக்கிறார்கள். கால் என்றால் காற்று. மூலாதாரத்திலே இருக்கக்கூடிய குண்டலினி என்கிற சக்தியை காற்றாலே எழுப்புவது, அதுதான் மூலாதாரத்து மூண்டலு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. கால் என்றால் காற்று என்ற அர்த்தம்.
எப்பவும் உபச்சாரம் என்று தமிழிலே ஒரு முறை இருக்கிறது. அப்பா பெயரை பிள்ளைக்கு சொல்லி சொன்னால் அது உபச்சாரம். இப்போ அப்பா பெரிய முதலாளி, வாத்தியார் வகுப்பில் வச்சு டேய் முதலாளி எழும்புன்ற, இவன் முதலாளியா? இல்லை, அப்பா பெயரை பிள்ளைக்கு சொல்லலாம், அது உபச்சார வழக்கு என்று பெயர். இப்போ இங்க பாருங்க இந்த பாட்டை, பாராள கண்ணன் இகழ் பார்த்தனை முன்கொன்று அணங்கின் காரார் குழல் களைந்து காலில் தலைப்பூட்டி என்றால் கண்ணனுடைய கால் என்றே, கால் என்பது காற்றின் புதல்வனாகிய வீமனை குறிக்கிறது. அவனை சிறையில போடு என்று அர்த்தம். காலில் தலைப்பூட்டி அதுக்கு பிறகு நேராக கைப்பிடித்து நின்னையும். நாங்கள் இப்போ என்ன செய்யறது, இந்த காலில் தலைப்பூட்டியையும் கண்ணனுக்கு ஆகிறது இல்லை, காலில் தலைப்பூட்டி வீமனுக்கு. காலில் தலைப்பூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையும் யான் கட்டுவனேல் வாராமல் தடுக்கலாம் மாபாரதம். இப்போ கிருஷ்ணன் கேட்டான், டேய் நீ சொன்னதை எல்லாம் செய்திடலாம்டா,